பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி இன்று உலகெங்கும் உச்சரிக்கப்படும் பெருமைக்குரிய பெயர். தேநீர் விற்பனையாளராக தொடங்கி அவரது வாழ்க்கை RSS மூலம் கூர்மைப்படுத்தப்பட்டு குஜராத் முதல்வராக்கி அழகு பார்த்தது. 2014 பிரதமராக தேசிய அரசியலில் காலடி எடுத்து வைத்த மோடி தனது அரசியல் பயணத்தில் பல வரலாற்று சாதனைகளை குவித்து வருகிறார். உலக அரங்கில் இந்தியா வல்லரசுக்கு இணையாக தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு பிரதமர் மோடியின் அளப்பரிய பணியே காரணம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் பயணம் என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வெற்றி கதை. 1970களில் தொடங்கிய இவரது அரசியல் பயணம் 56 ஆண்டுகளாக அர்ப்பணிப்பு மற்றும் மக்கள் சேவையோடு நீடிக்கிறது. 1970இல் RSS சேவகராக பணியை தொடங்கிய மோடி பின்னர் குஜராத்தில் பாஜகவின் முக்கிய தலைவராக உயர்ந்தார். 2001 முதல் 2014 வரை குஜராத் மாநிலத்தின் முதல்வராக தொடர்ந்து பணியாற்றினார். அவர் செயல்படுத்திய சீர்திருத்த நடவடிக்கைகள் குஜராத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றது. அப்பொழுது மோடி விதைத்த விதைதான் இன்று வரை குஜராத்தில் பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வழிவகுத்து இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு தேசிய அரசியல் அவரை அழைக்க பிரதமர் வேட்பாளராக பொது தேர்தலை சந்தித்தார் நரேந்திர மோடி. அவரது சிறப்பான பிரச்சாரம், தேர்தல் யுத்திகள் பொது தேர்தலில் பாஜகவை அறுதி பெரும்பான்மையோடு அரியணை ஏற்றியது. முதன்முறையாக இந்தியாவின் பிரதமரான நரேந்திர மோடியின் அரசியல் பயணத்தின் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. இந்தியாவின் 14வது பிரதமரான மோடி 2019 பொது தேர்தலிலும் வாகை சூடினார். 2024 லோக்சபா தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்க 3வது முறையாக பிரதமராக கோலோச்சி வருகிறார் நரேந்திர மோடி. மேக் இன் இந்தியா, தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்ற மோடி அரசின் தொலைநோக்கு திட்டங்கள், கொள்கை முடிவுகள், வெளியுறவு கொள்கைகள் இந்தியாவை பல மடங்கு வலிமையாக்கி இருக்கிறது. 12 ஆண்டுகளாக இந்தியாவின் பிரதமர் என்ற உயரிய பொறுப்பில் இருக்கும் மோடி 56 ஆண்டுகளாக அரசியலில் தொடர் வெற்றி என்ற சாதனையாளராக திகழ்ந்து வருகிறார். 12 ஆண்டுகளில் ஒரு முறை கூட விடுப்பு எடுக்காத தலைவரும் இவர்தான். பல்வேறு நாடுகளின் உயரிய விருதுகள், 19 நாடுகளின் நாடாளுமன்றங்களின் இந்தியாவின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்தது மோடியின் சாதனைகளாகும். இந்நிலையில் இந்தியாவின் நீண்டகால பிரதமராக நேற்று வரை ஜவஹர்லால் நேரு வசம் இருந்த சாதனையை இன்று முறியடித்திருக்கிறார் நரேந்திர மோடி. இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்ற நேரு 4398 நாட்கள் அந்த பதவியை வகித்தார். அவருக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி தொடங்கி டாக்டர் மன்மோகன் சிங் வரை யாராலும் இதை முறியடிக்க முடியவில்லை. சுமார் 60 ஆண்டுகளாக முறியடிக்க முடியாத, எட்ட முடியாத இந்த மைல்களை 4399 நாட்கள் பிரதமர் என்ற அடையாளத்தோடு கடந்திருக்கிறார் பிரதமர் மோடி. இதன் மூலம் இந்தியாவில் நீண்ட நாட்கள் பிரதமராக இருந்தவர் என்ற சாதனைக்கு அவர் சொந்தக்காரராகியிருக்கிறார். 2029 வரை மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்க போகிறது. அதுவரை பிரதமராக இருக்க போகும் மோடியின் சாதனையை முறியடிக்க இன்னும் 100 ஆண்டுகள் கூட ஆகலாம்.